ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வீட்லேயே எப்படி ஒரு ஸ்டைலிஷ் பென், அதாவது ஆண்ட்ராய்டு டச் ஸ்க்ரீன் பென் செய்யறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஆண்ட்ராய்டு டச் ஸ்க்ரீன் பென் ஒரு பக்கமான ஒரு குவாலிட்டியில் இருக்கிற பென் வாங்கினீங்கன்னா 7000 இருக்குது. ஒரு ஆர்டினரியாக பென் வாங்கினீங்கன்னு பார்த்தீங்கன்னா 500 1000 வரைக்கும் ஆன்லைனில் கிடைக்குது. ஆனால் அதோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த அளவுக்கு இருக்குமாங்கிறது டவுட்டு தான். ஏன்னா இது நம்ம பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு மேக்ஸிமம் ₹1 தான் செலவு பண்ணுவோம். அந்த அளவுக்கு கிளாரிட்டியான உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது இந்த பென். பாருங்கள், இப்போ ஒரு பெயிண்ட் பண்ணுற எவ்வளோ ஒரு பக்காவாக இருக்குது, எந்த இடத்துல ஸ்டக் ஆகுறதும் கிடையாது, அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குதுங்க. நம்ம இமேஜ் ட்ரா பண்ணுறக்கோ இல்லை ரைட்டிங் பண்ணுறக்கோ கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே ஃபைன் பாயிண்டில் உங்களால் இதில் நோட்ஸ் கூட எடுத்துக்க முடியும். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, செஞ்சு பாருங்கள் வீட்டில். இதே இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா இதோட ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் உதாரணத்துக்கு இப்போ அமேசானில் போய் பார்க்குறேன். பாருங்கள், இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 1000லேருந்து 500 ரூபீஸ்க்கு இருக்குது. இது எப்படி செய்கிறத பற்றி இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். ஒரு வீட்டில் தீர்ந்து போன ஒரு பேனா எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இயர்பட்ஸ். இதான் நம்ம மேக்ஸிமம் ப்ரைஸ் கொடுத்து வாங்கக்கூட ஒரே பொருள். மேக்ஸிமம் ₹1 இருக்கும் ஒரு பேக்கெட்டு. அது ஒரே ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் ஸ்பாஞ்ச். இது எல்லாமே வீட்டில் இருக்கிறது தான். காட்டன் ஸ்பாஞ்ச் இருந்தால் போதுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வாட்டர். இதுதான் நம்மளோட ஒர்க்கிங் மீடியம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பில்லர் எடுத்துக்கலாம். ஒரு வாட்டரை ஃபில் பண்ணுறதுக்காக ஒரு பில்லர் எடுத்துக்கலாம். வீட்டில் ஏதோ ஒரு பில்லர் எடுத்துக்கங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நீடில் எடுத்துக்கங்க. ஏன்னா நம்ம ஸ்பாஞ்சை இன்ஜெக்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம தீர்ந்து போன ஒரு பேனல் இருக்கிற ரீஃபில் கழட்டி எடுத்துடலாம் வெளியே. அந்த பேனல் பார்த்திங்கன்னா டாப்பில் சில்வர் இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா அந்த மாதிரி இருக்கிற பெனில் தான் இது பக்காவாக வேலை செய்யும். அப்புறம் அந்த இயர்பட்ஸ் எடுத்து அதில் இன்ஜெக்ட் பண்ணிக்கங்க. அந்த சில்வர் டாப்பில் நல்லா டைட்டாகவே இன்ஜெக்ட் பண்ணிக்கங்க. அப்புறம் நான் வீட்டிலேருந்து எடுத்த ஸ்பாஞ்சை பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஃபுல்லாகவே டைட்டாகவே இன்ஜெக்ட் பண்ணி, அது எவ்வளோ ஸ்பாஞ்சு உங்களுக்கு உள்ளே தள்ளுறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் பாடிக்குமே அந்த ஆண்ட்ராய்டு டச் ஸ்க்ரீன் பென்னுக்குமே ஒரு கான்டாக்ட் இருக்கும். அப்படி எவ்வளோ ஸ்பாஞ்ச் இன்ஜெக்ட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு சார்ஜ் க்ரியேட் ஆகும். ஸ்க்ரீனில் அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஃபுல்லாகவே நல்லாவே டைட்டாகவே தள்ளிங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்கள் எவ்வளோ இன்ஜெக்ட் பண்ணுறீங்க அவ்வளோக்கு நல்லாயிருக்கும் ரைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபுல்லாகவே எல்லா கேப்புமே ஃபில் பண்ணிடுங்க ஸ்பாஞ்ச் வச்சு. இதெல்லாம் நம்ம ஒரு டைம் தான் இன்ஜெக்ட் பண்ண போகிறோம், ஒவ்வொரு டைம் இது பண்ண போகிறதில்ல. ஓகே, நாம் இப்போ ஸ்பாஞ்ச் இன்ஜெக்ட் பண்ணியாச்சு. அப்புறம் கொஞ்சம் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ், ஒரு 10 ml கூட 5 ml ட்ராப்ஸ் நம்ம அதில் இன்ஜெக்ட் பண்ணிடலாம் உள்ள. ஏன்னா இதுதான் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கான்டாக்ட் பாயிண்ட் மாதிரி நம்மளுக்குமே ஒரு டச் ஸ்க்ரீன் மொபைலுக்குமே எடுத்துகிட்டு ஒரு 2 மணி நேரம் அப்படியே நம்ம லீவ் பண்ணிடலாம். லீவ் பண்ண கடைசியில் எடுத்து, ஏன்னா அப்போ தான் ஸ்பாஞ்ச் ஃபுல்லாக தண்ணி உறிஞ்சி இருக்கும். நீங்கள் 1 வீக் ஒர்க்கு அது மாதிரி ஸ்பாஞ்சில் தண்ணி இன்ஜெக்ட் பண்ணால் போதும். ஏன்னா நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கனால வாட்டர் அவ்வளோக்கா ட்ரை ஆகாது. இப்போ நம்ம செக் பண்ணிடலாம் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத. பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு கிளாரிட்டியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது பாருங்கள். இது நம்ம ஒரு 1000 ரூபீஸ் கொடுத்து வாங்கினாலுமே அதில் இந்த அளவுக்கு கிளாரிட்டி கிடைக்காது. ஃபைன் டிப்னால அதிகமாக டிப்ஸ் பிரேக் ஆகுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வருது. இதில் அந்த பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு ஸ்பாஞ்ச் ஏதோ டேமேஜ் ஆயிடுச்சுன்னா வீட்டில் மறுபடியும் ஒரு ஸ்பாஞ்ச் போட்டு இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இதுக்கு நீங்கள் 1 இயருக்கு ₹1 கூட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கொடுக்க மாட்டேங்க. கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதையவே நான் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ கிளாரிட்டியாக வருது, எந்த இடத்துலையும் பிரேக் பாயிண்ட் இல்லை. இந்த போல வீடியோ உங்களுக்கு எதுவும் போடணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே போல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.